வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி 3 இருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் முயற்சிகள், கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், பெரிய ஒரு லெவலில் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அது சனி இப்போ வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள், சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் அடிச்சு தூள் கடைப்பிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் நிலபுலன்கள், ஏதாச்சும் சொத்துக்களை ஏதாவது லோன் போட்டு வாங்குறது, அதே நேரத்தில் கொஞ்சம் வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களோட 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் இப்போ 9ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மனக்கசப்புகள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சூரியனுடைய சாரம், அது 8ஆம் அதிபதி சாரம் இருக்கிறதுனால குழந்தைகளாக ஒரு மனக்கசப்புகளையோ தொழில் ரீதியான விஷயம் ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது குருடைய சாரத்திலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பூமி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 8ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத நபர்களை உள்ள நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் கொஞ்சம் மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்கு வரும். அப்பா சார்ந்த உறவுகளோ இல்லை மாமனார் சார்ந்த உறவுகளாக வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 6ல் ஆட்சி படுத்தணும். நல்ல ஒரு பதவி உயர்வு, வேலை மாற்றங்கள், வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் 8ஆம் அதிபதி 7லும் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதிகள் சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபதிகள். செவ்வாய் 4, 11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. சில பேர் வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக ராகு தசாபதி. ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் இடவடமாக பேசணும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக குரு தசாபதி இருந்தாலும் குரு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும் நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக சனி தசாபதி இருந்தாலும் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்காம கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல வெற்றிகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் கால் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ, கொஞ்சம் கால் வலிகள் போகிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி அடி வயிறில் வரும் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மகர லக்னமாக கேது தசா. கேது 8ல் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள், கோர்ட் சம்மந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் 4 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன்
உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது வேலை பிஸ்னஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கசப்புகள், குழந்தை சார்ந்த விஷயங்களாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஏன்னா அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4%, 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.